வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை ஆண்டவர் பலியிட சொல்லுகின்ற நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். பாருங்கள், இதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இஸ்மவேலை நீ அனுப்பிவிடு என்று சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டார். இப்பொழுது அவரிடத்தில் இருப்பது ஒரே ஒரு மகன்தான் ஈசாக்கு. இப்பொழுது ஆண்டவர் 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆச்சரியமான விதத்தில் ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்தார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று பார்க்கின்றோம். யாரோ ஒருவர் இப்படி ஆங்கிலத்தில் சொன்னார்கள், டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமை ஆகும் என்றார்கள். நண்பர்களே, நம்முடைய வேத புஸ்தகத்தில் அநேக கதைகள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக ஆண்டவருக்கு எப்படி உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. அநேகர் வேதத்திலே ஆண்டவர் கீழ்ப்படிவதற்கு தயங்கினார்கள், கீழ்ப்படிதலை தள்ளி போட்டார்கள். யோனா, கிதியோன் போன்றவர்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆனால் ஆபிரகாமோ அடுத்த நாளே அந்த மோரியா என்ற பகுதிக்கு கடந்து சென்றதாக பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தில் ஆபிரகாமுடைய ஆச்சரியமான கீழ்ப்படுதலை குறித்து பல காரியங்களை நாம் படிக்கின்றோம். உதாரணமாக, ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் மோரியா தேசத்திற்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். அதாவது குறிப்பிட்ட விதமாக எந்த மலை எந்த இடம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லவில்லை. பின்பு நான் சொல்லுவேன் என்றார். ஆனால் ஆண்டவர் இவ்வளவு குறைவான வழிகாட்டுதலை கொடுத்திருந்தும் ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த பிரயாணத்திலே கடந்து போனார். மோரியா தேசம் என்று சொல்வது ஆபிரகாம் இருந்த இடத்திலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. பல நாட்கள் நடந்து போக வேண்டியதாய் இருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் கீழ்ப்படிதலோடு நடந்து போனார். போகிற வழியில் ஒருபோதும் ஆண்டவரோடு வாக்குவாதம் செய்யவோ, இல்லாவிட்டால் ஆண்டவருடைய கட்டளையை எப்படி தவிர்க்கலாம் என்றோ ஆபிரகாம் முயற்சி செய்யவில்லை. அவருடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த இடத்திற்கு போய் சேர்ந்த பிறகும் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை மலைக்கு முன்பதாகவே நிறுத்திவிட்டு அவரும் ஈசாக்கு மட்டும்தான் மலைக்கு போனார்கள். ஒருவேளை இந்த வேலைக்காரர்களாலே தடை எதுவும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்திருப்பாராய் இருந்திருக்கும். அந்த மலைக்கு போன பிறகு ஆபிரகாம் தானாகவே ஒரு பலிபீடத்தை கட்டுகின்றார், கட்டைகளை அடுக்குகின்றார், தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டுகின்றார். அந்த பலிபீடத்தின் அடுக்கப்பட்ட கட்டைகளின் மேல் ஈசாக்கை அவரே கிடத்துகின்றார். இவைகளெல்லாம் ஒரு மனிதனால் செய்ய முடியாத காரியம். ஆனால் ஆபிரகாம் செய்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்கு மேலாக, தன்னுடைய சொந்த வெறுப்புகளுக்கு மேலாக, அவருடைய எல்லா எதிர்கால ஆசைகளுக்கு மேலாக தேவனிடத்திலே மிகவும் பற்றுதலாய் அவர் இருந்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களாகிய நமக்கு சொன்ன அந்த வாக்கியம் நமக்கு ஞாபகம் வருகின்றது. ஒருவன் என்னை காட்டிலும் தன் குடும்பத்தையோ தன் நண்பர்களையோ உறவுகளையோ நேசிப்பான், ஆனால் அவன் என்னுடைய சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார்.
ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கீழ்ப்படிதலையும் ஆண்டவர் மேலே பற்றையும் நமக்கு காண்பித்தார். எப்படியாக ஆபிரகாம் இவ்வளவு அசாத்தியமான விதத்தில் கீழ்ப்படிய முடிந்தது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நமக்கு ஒரு விடையை தருகின்றது. அங்கே எபிரேயரின் ஆக்கியோன் சொல்லுகின்றார், மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அதாவது ஆண்டவரை முழுமனதாய் இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். தனக்கு எப்பொழுதும் அவர் நன்மைதான் செய்வார், தவறானதை செய்ய மாட்டார், தனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று அவன் நம்பினதினாலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட முற்பட்டார். ஆகவேதான் ஈசாக்கோடு மலைக்கு ஏறும் முன்பதாக ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து, நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு திரும்ப உங்களிடத்தில் வருவோம் என்று தைரியமாக சொன்னார். ஈசாக்கு கூட ஆபிரகாமை பார்த்து, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டபோது ஆபிரகாம் அவனிடத்தில், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று தைரியமாக விசுவாசத்தோடு அவன் சொன்னான். அதாவது ஆபிரகாம் தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய நல்ல குணம் இவைகளை மிக உறுதியாய் நம்பினான். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு கஷ்டமாகவே இல்லை. நண்பர்களே, நீங்களும் நானும் ஏதேனில் வந்த அந்த சர்ப்பத்தை குறித்து கவனமாய் இன்றைக்கும் இருக்க வேண்டும். சத்துருவானவன் இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்களிலே தேவனுடைய நன்மையை குறித்து, தேவனுடைய குணத்தை குறித்து நம்முடைய இருதயத்தில் தவறான எண்ணங்களையும் சந்தேகங்களையும் விதைத்துவிட்டு போகின்றான். ஆகவே சில நேரங்களில் ஆண்டவர் கீழ்ப்படிவதும் ஆண்டவரை நம்புவதும் நம்மால் கூடாத காரியமாய் இருக்கின்றது. ஆனால் நீங்களும் நானும், ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தவறாய் நடத்த மாட்டார், தவறான பாதைக்கு நம்மை கொண்டு செல்ல மாட்டார், நமக்கு தீமை செய்ய மாட்டார் என்று விசுவாசிப்போமானால் கீழ்ப்படிவது எளிதாய் இருக்கும். இப்பொழுது இன்னொரு கேள்வியும் நாம் கேட்கலாம். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை தகன பலியாக கேட்டார்? அது தவறில்லையா? நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், தேவன் ஈசாக்கை பலியிடும்படியாக உண்மையில் சொல்லவில்லை. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லுகிறது. அதாவது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் சோதித்திருக்கின்றார். பாருங்கள், 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயே நாம் வாசித்தோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆகவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் சோதிக்கின்றார். ஏனென்றால் உண்மையான விசுவாசம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலிலே தெரியும். அதாவது ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று ஒருபுறம் சொல்லிவிட்டு அதே நேரத்தில் கர்த்தர் சொல்லுகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஆகவே ஒருவன் உண்மையாக ஆண்டவரை விசுவாசிப்பானானால் கர்த்தர் சொல்லுகின்றதை அவன் செய்வான். நண்பர்களே, நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் அவ்வப்போது சோதிப்பார். நம்முடைய விசுவாசம் உண்மையானதுதானா என்று சொல்லி நம்முடைய கீழ்ப்படிதலிலே நாம் காண்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது கஷ்டம் ஒன்றும் இல்லை. நாம் பரிசுத்தாவியானவருடைய பலத்தை சார்ந்து வாழ்வோமானால் நீங்களும் நானும் ஆண்டவர் கீழ்ப்படிய முடியும். ஆனாலும் ஆபிரகாமை போல நாமும் ஆண்டவருக்கு முதலிடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். கடைசியாக இந்த பகுதியில் ஆபிரகாம் பலியிடுவதற்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ஆட்டுக்கடா 2 காரியங்களை நமக்கு காண்பிக்கின்றது. முதலாவதாக, ஈசாக்குக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கடா ஆண்டவருக்கு பலியிடப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் 2வதாக, இந்த ஆட்டுக்கடா ஆண்டவருக்கென்று ஒரு தகன பலியாக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் தகன பலி என்று சொல்வது ஒரு மனிதனுடைய பாவத்தை அவனிடத்திலிருந்து நீக்கி தேவனுக்கு முன்பாக ஒருவனை கொண்டு வருகின்ற ஒரு பலியாக இருக்கின்றது.
ஆகவே அந்த அர்த்தத்தில் இந்த தகன பலியான ஆட்டுக்கடா ஆபிரகாமை ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வந்தது. இந்த தகன பலி ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருந்து ஆபிரகாமை தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தினது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மிகவும் நல்லதுதான். ஆனாலும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு அவனுக்கு ஒரு தகன பலி தேவைப்பட்டது என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தகன பலியாக செலுத்தப்பட்டு உங்களையும் என்னையும் தேவனுக்கு பக்கத்தில் அவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த தகன பலியை ஆபிரகாம் செலுத்தின பிறகு 17ஆம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியும் இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலும் நமக்கு சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நம்மை ஆசீர்வாதமான மக்களாய் மாற்றினது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.